அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 292வது நாளை அடைந்திருக்கிறது. 292 நாட்கள் தாக்கு பிடித்த பெருமையை நேற்று நத்தயானுகுவினுடைய உரையின் போது அமெரிக்கா நினைவு கூர்ந்திருக்கிறது. அதை தனியாகவே பேச வேண்டிய ஒரு நிலை. அதனால் தனி காணொளி அபிஷேலில். இப்பொழுது நத்தயானுகு அங்கு இருக்கும்போது பல நிகழ்வுகள் இஸ்ரேலுக்கு உள்ளாலேயும், இஸ்ரேல் இப்பொழுது மிகப்பெரியதொரு நாடாக கற்பனை செய்து கொண்டு தாக்குகின்ற காசாவிலும், காசா முழுவதும் நேற்று போராளிகள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அது எதை உணர்த்துவது போல் இருக்கிறது என்று சொன்னால், ஓ நத்தயானுகுவே, 2015 உலகத்தில் எல்லாத்தையும் அழித்து விடுவேன் என்று சொன்னாய், இன்னும் போராளிகள் எல்லா பலத்தோடும் போராடுகின்றோம் என்பதை அறிவிப்பதாக பறையறிவிப்பதாக இருக்கிறது. நேற்று 3 ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆர்ம்டு பர்சனல் கேரியரை தாக்கி இருக்கிறார்கள். ஒரு இதில் குறையாம 25லிருந்து 30 பேர் பயணம் செய்திருப்பார்கள். இது கான் யூனிஸில் நடந்தது. இஸ்ரேலிய படுகொலைகளும் கான் யூனிஸை சுற்றித்தான் நடந்திருக்கிறது. நேற்று 55 பேர் புதிதாக ஷஹாதத்தை அடைந்திருக்கிறார்கள். 110 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மொத்தமாக இதுவரைக்கும் இஸ்ரேலிய கூட்டு படுகொலையாளர்கள் செய்தது 39,145 எட்டுகிறது. 90,257 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். 12,000 பேர் வரைக்கும் காணாமல் போயிருக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளும் பெண்களுமே அதிகமாக குறிவைக்கப்படுகிறார்கள். இருந்தாலும் போராளிகள் பெருமளவில் நேற்று தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதில் கான் யூனிஸிலிருந்து அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய 5 உடல்களை இஸ்ரேலிய இராணுவத்தினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் ஹமாஸ். நீங்கள் சாதிக்கிறதெல்லாம் இதுதான். அவங்க கண்ணு முன்னாடி போட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போய் அந்த உடல்களை பத்திரமாக வைத்தவுடன் அவர்களையும் தாக்கி இருக்கிறார்கள். ஒரு பூபி டிராப் எப்னா கேம்ப்னு சொல்லக்கூடிய ரஃபா சிட்டியில், அதில் ஒரு பில்டிங்கில் தங்கி இருந்த அத்தனை பேருமே அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 3 ஏபிசி கான் யூனிஸில் ஒரு பூபி டிராப் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு என்று நினைத்து அவர்கள் தஞ்சம் புகுந்த ஒரு வீட்டை அடித்திருக்கிறார்கள். எண்ணிக்கையை நீங்களே கணக்கு பார்த்து கொள்ளலாம். நத்தயானுகு அமெரிக்காவில் இருப்பதனாலோ என்னவோ பிணங்களை பொறுக்க நேற்று ஹெலிகாப்டர்கள் வருவதில்லை. இப்பொழுது போராளிகள் ஹெலிகாப்டர்கள் வந்தால் அதையும் சேர்த்து தாக்குகிறார்கள். அடுத்தது சாரா அல் குஸ் நேற்று காசாவிலே ஒரு பெரிய நினைவு தினத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். 60 இஸ்ரேலிய இராணுவ தளங்களை ஏக காலத்தில் தாக்கி இருக்கிறார்கள். அதாவது 292 நாட்கள். நாம் அடிக்கடி சொல்வது போல உணவு, தண்ணீர், நல்ல தண்ணியே கிடையாது. உணவு, தண்ணீர் இவையெல்லாம் தடுக்கப்பட்டு இருக்கிறது. கிடைக்கவில்லை என்று இப்பொழுது நம்மால் சொல்ல முடியவில்லை. சர்வதேச அமைப்புகள், சர்வதேச இயக்கங்கள், பல நாடுகள் அனுப்பிய உணவுப் பொருட்கள் எல்லாம் ரஃபானுடைய கிராசிங் அந்த பக்கம் நிற்கிறது. ஆனால் இவர்கள் 292 நாட்களாக தாக்கு பிடித்தது மட்டுமல்ல, பயங்கர வீரியத்தோடு சண்டையிட்டு இருக்கிறார்கள். நாம் 2 நாள் வீடியோவில் சொன்னது போல, நத்தயானுகு அமெரிக்கா செல்லும்போது ஒரு எஹியா சின்னருடைய தலையையாவது பிளாஸ்டிக்கில் செய்து கொண்டு போய் காட்டுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் அமெரிக்காவில் இருந்து இங்கே வருவதற்குள் பயங்கர கபலீகரங்கள் நடந்திருக்கின்றன. அடுத்தது அதே போல ஹமாஸ் ரஃபாவில் ஒரு பூபி டிராப், கான் யூனிஸ்லையும் ஒரு பூபி டிராப். இப்போ இவர்கள் இடித்த கட்டடங்களே இவர்களுக்கு மிகப்பெரிய கபர்ஸ்தானாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பதுங்க இடமில்லாமல் அங்கே ஓடுகிறார்கள். நேற்றைய சந்தையில் காசாவில் நடந்த போரில் ஒரு விசித்திரம் என்னவென்று சொன்னால்,
போராளிகள் ஆயுதங்களை கைப்பற்றுவதிலே மிகவும் குறியாக இருந்திருக்கிறார்கள். சாரா அல் குட்ஸும் அல் அக்ஸா மாத்தேஸ் குரூப்பும் நேற்று ஐடிஎஃப் உடைய, அதாவது இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உடைய நெட்சாரின் கிடங்கு ஒன்றை, ஆயுத கிட்டங்கி ஒன்றை சூறையாடி இருக்கிறார்கள். அமெரிக்கா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி டாலர்களுக்கு ஆயுதங்களை அனுப்பினால் அது இந்த போராளிகளுக்கு மிகவும் வசதியாக போய்விடுகிறது. ஒரே கொள்ளையில் அத்தனையும் கொண்டு வந்து விட்டார்கள். அதோடு மட்டுமல்ல, ஆயுதங்களை எக்யூப்மெண்ட் அண்ட் ட்ரூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆயுதங்களை பொறுக்கிவிட்டு ஆயுதத்துக்கு சொந்தக்காரர்களை தேடி தேடி அழித்திருக்கிறார்கள். ஆக நெட்சாரியும் ஒரு பாதுகாப்பற்ற நிலை என்று வருகிறது. அங்கிருந்து ரிட்டையர் ஆகிறாங்க. நிறைய பேருக்கு 40 வயசு அங்கே வச்சு ஆயிரது ஓடி வந்துடும். அவர்கள் இங்கே வந்து தற்கொலை செய்து கொள்வதாகவும் இருக்கிறது. ஆக நேற்று கானி நியூஸ் முழுவதும் ஒரு 60 நிலைப்பாடுகளை இஸ்ரேலிய போர் நிலைகளை தாக்கியிருக்கிறார்கள் என்றால் நாம் அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளலாம். அடுத்து வெஸ்ட் பேங்குக்கு வருவோம் என்று சொன்னால், வெஸ்ட் பேங்கில் இதுவரைக்கு 589 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஆனால் நேற்று கலாண்டியா என்ற செக் போஸ்டை ஒரு பெரிய ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன், ஒரு பெரிய சத்தம். செக் போஸ்ட் இருந்த இடமே தெரியல, வானத்தில் பறக்குது செக் போஸ்ட். உடனேயே முஜாஹிதுகள் அங்கே இருப்பார்கள் என்று ட்ரோன்களை விட்டு தேடுகிறார்கள். எப்படியாவது ஒரு பணத்தையாவது காட்டினால் இஸ்ரேலிய இராணுவத்தையும் இஸ்ரேலிய மக்களையும் திருப்திப்படுத்தலாம் என்று ஒருத்தரும் கிடைக்கவில்லை. பத்திரமாக வந்து விட்டார்கள் என்பதை சொல்வதில் எல்லா பத்திரிகைகளும், குறிப்பாக இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய பெரஸ், யோதி அஹர்நாத் போன்ற பத்திரிகைகள் தெளிவாக அவர்கள் தப்பித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறது. அடுத்தது செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் இடிஞ்சு போச்சு. செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மொத்த ஜெருசலமும் அதை சுற்றியுள்ள இடங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அலர்ட், அதாவது நீங்கள் எல்லாம் பதுங்கு குழிகளுக்கு பக்கத்தில் போய் இருந்து கொள்ளுங்கள், அங்கேயும் பதுங்கு குழிகள் இருக்கின்றது என்பதை நாம் அதிலிருந்து அறிய முடிகிறது. ஆகவே சாலைகள் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று அந்த கண்ட்ரோலர் ஆஃப் இஸ்ரேல் ஆர்மி சொன்னார், இந்த வெஸ்ட் பேங்கில் மேற்கு கரையில் நமது படை ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது, ரோடுகளே சாலைகளே நமக்கு பாதுகாப்பாக இல்லைன்னு. இப்போ செக் போஸ்ட்டுகளே பாதுகாப்பாக இல்லை. செக் போஸ்ட்டுகள் ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டு வருகிறது. எனக்கு தெரிந்து இது 4வது 5வது செக் போஸ்ட்டை அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார்கள். அப்போ இப்போ வெஹிக்கிள் அந்த வாகனங்கள் அந்த ரோட்டில் வராது. இவனு இங்கே அல் குட்ஸை, அதாவது நம்மளுடைய அல் குட்ஸில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா மஸ்ஜிதை டெம்பிள் குரூப் அது இதெல்லாம் போய் இது பண்ண பிரச்சனை பண்ண அதை அசுத்தப்படுத்த அதன் சில பகுதிகளை இடிக்க அவர்கள் ஜெருசலத்துக்கு போகக்கூடிய பாதையை இப்பொழுது போராளிகள் அடைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்து ஒரு 10 போராளிகளை அதை வந்து என்ன சொன்னா, ரஃபாவுக்கு உள்ளால போயிட்டான். ரஃபாவில் சுரங்கப்பாதைக்கு உள்ளால போயிட்டான். அந்த சுரங்கப்பாதை திடீர்னு மூடுது. திரும்பி வர பார்க்குறாங்க, பின்பக்கமும் மூடி இருக்கு. மூச்சு திணறியே 10 இஸ்ரேலிய இராணுவத்தினர் மடிந்திருக்கிறார்கள். இப்படி நேற்று ஒரு வீரியத்தோடு நத்தியான்ஹூனுடைய அமெரிக்க விஜயத்தை அடையாளப்படுத்துகின்ற வீரியத்தோடு தாக்கி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்தது நாம் ஹிஸ்புல்லாக்கு வந்தால், நேற்று சிறப்பாக 20 ராக்கெட், அதை விட இவங்க 20 ராக்கெட் அடித்தாங்கிறத விட நேற்று ஒரு 8 நிமிடம் வீடியோ ஒன்றை போட்டிருக்கிறார்கள். அதுக்கு ஸ்பெஷல் எபிசோட் என்று பெயர் வைத்து இருக்கிறார்கள். நத்தியான்ஹூ நிச்சயமாக அதை பார்க்க வேண்டும் என்று போட்டிருக்கிறார்கள். அந்த ஸ்பெஷல் எபிசோடு வீடியோ என்ன சொல்லுதுன்னா, அதாவது ராமத் டேவிட் பேஸ் இன்னும் ஒரு ரகசிய தளத்தை அது படம் எடுத்து காட்டியிருக்கிறது. இஸ்ரேலிய மீடியாலாம் சொல்லுது, என்னடா அநியாயம், நமக்கு எங்கேயுமே இங்கே எந்த இடமும் நான் ஒளிந்திருப்பதற்கோ பதுங்கி இருப்பதற்கோ கூட இல்லை போல தெரிகிறது. பூமிக்கு மேலே ஒன்றும் இல்லை, நீங்களும் டனல் சைக்கு கீழே தான் இனிமேல் மொத்த இஸ்ரேலையும் கொண்டு போக வேண்டியது இருக்குங்கிற மாதிரி அது காட்டுது. ஹுதூத் 3 என்று சொல்லக்கூடிய அந்த நியூ ஆப்ரேஷன் என்ன இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோவுக்கு ஸ்பெஷல் எபிசோடுன்னு தான் பேர். அது என்னன்னா, அதில் உள்ள ரொம்ப அதிர்ச்சியான தகவல் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய இராணுவ தளங்கள், அதனுடைய இராணுவத்தினுடைய
157வது பெட்டாலியன், 105வது பெட்டாலியன், ஸ்குவாட்ரன் 109உடைய தலைந கமாண்ட் சென்டர், இதுக்கெல்லாம் உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஃபர்னிச்சரு, அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரு எல்லாத்தையும் படம் எடுத்து, எல்லாம் டீட்டெயிலாக படம் எடுத்து அந்த வீடியோவில் போட்டு இருக்கிறார்கள். அது இவங்க சொல்லாமல் அதில் என்னமெல்லாம் தெரியுதுன்னா, அந்த வீடியோவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஸ்குவாட்ரன் 109, 157 அண்ட் 105, 2 அயன் டோம் பிளாட்ஃபார்ம், இஸ்ரேலுடைய இந்த ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய அயன் டோம், அதை தான் பெருசாக உலகம் முழுவதும் விற்று ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிச்சான். இப்போ எல்லாத்தையும் அதை குப்பை தொட்டியில் போடுற மாதிரி ஆகிப்போச்சு எல்லா நாடுகளும். அந்த அயன் டோம் பிளாட்ஃபார்மில் எல்லாம் அது படம் எடுத்திருக்கிறது. அடுத்தது ஆயுத கிட்டங்கிகளை எல்லாம் அது படம் எடுத்து இருக்கிறது. அடுத்தது ஃபோட்டோ ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் த பேஸ் கமாண்டர் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ், அதாவது பேஸ் அந்த தளத்தினுடைய கமாண்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய அலுவலகத்தினுடைய படம் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. எடுத்து 8 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காங்க. அதுதான் இஸ்ரேலில் பீதியை கிளப்பிட்டு இருக்கு. குண்டு போடாண்டா 20 ராக்கெட் அடிச்சிருக்காங்க. வழக்கமான இடங்களையெல்லாம் தாக்கி இருக்கிறார்கள். கலீலியில் நத்தியானுவுக்கு செய்தி அனுப்புறதுக்கு, வாஷிங்டனில் பேசணும்ல, அதுக்கு செய்தி அனுப்புறதுக்கு கலீலில் ஒரு 17 இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் அளித்திருக்கிறார்கள். அதான் இந்த தகவல்லாம் போகும்போது அவனுடைய ஸ்பீச் அங்கே ரொம்ப ஆகோ ஓகோன்னு இருக்காது. அந்த ஸ்பீச்சை தனியாக பார்ப்போம். இருந்தாலும் நேற்று ஹிஸ்புல்லா செய்த இந்த வேலைகள் மிகப்பெரிய பீதியை இஸ்ரேலிய மக்கள் எடுத்து கிளப்பி இருக்கிறது. அதில் என்னன்னா, நேற்று இஸ்ரேல் மீடியா முழுவதும் நத்தியானுவா அங்கே பேசுகிறத எழுதலை. இங்கே என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க, இஸ்ரேல் ஹிஸ்புல்லா ரெசிஸ்டன்ஸ் ஹஸ் ப்ரூவ்ட் இட்ஸ் எபிலிட்டி டு ரீச் த இன்டீரியர் ஆஃப் இஸ்ரேல். ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய அந்தரங்கங்களுக்கு உள்ளாலெல்லாம் புக முடியும், தடுக்க முடியும், தாக்க முடியும் என்பதை தங்களுடைய வீடியோவில் வெளிக்காட்டி விட்டார்கள். இது நத்தியானுவுக்கு மிகப்பெரிய பேரிடி. அடுத்தது ரிதுவான் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னு ஹிஸ்புல்லா வச்சிருக்கு. இந்த ரிதுவான் ஸ்பெஷல் ஃபோர்ஸு இனி நம்மை அழித்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்று ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை ஒட்டுமொத்தமாக சுருக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 60,000 பேர் இஸ்ரேலிய வந்தேரிகள் நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள். இது நம்ம ஒரு சம்மரியில் சொல்லிடும் அங்கே என்ன நடந்ததுன்னு. அடுத்தது ஹிஸ்புல்லா ஹவுத்திஸ் நேற்று 4 கப்பல்களை தாக்கி இருக்கிறார்கள். அதற்கு அமெரிக்கானுடைய சென்ட்ரல் கமாண்ட் சென்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இது நாங்கள் 3 லாஞ்ச் பேர்டை தாக்கினோம். அவங்க இந்த ஏவுகணைகளை அல்லது ட்ரோன்ஸை எங்கிருந்து எந்த தளத்தில் இருந்து அனுப்புவார்களோ அந்த தளத்தை நாங்கள் தாக்கினோம் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கிடையில் ஒரு பெரிய சம்பவம் எமனில் நேற்று என்னன்னா, ஒரே மெசேஜ் எங்கெல்லாம் இருந்து தெரியுமா, அமெரிக்காவில் இருந்து கல்ஃப் கண்ட்ரிஸ், அதில் ஜோர்டான், சவுதி அரேபியா, ஈஜிப்டுக்கு பேர் இடம்பெறல, என்னான்னு தெரியல, இவங்கெல்லாம் நீங்கள் இஸ்ரேலை தாக்குவதை நிறுத்துங்கள் என்று மெசேஜ், அதாவது தகவல்களை நிறைய அனுப்பி இருக்கிறார்கள். கம்ப்யூட்டரு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாம் ஃபுல்லாக தான். அதில் இது சவுதி அரேபியாவாகத்தான் இருக்கும் அமெரிக்காவினுடைய தூண்டுதலில் என்பது எனது கணிப்பு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹுதைதா சீபோர்ட்டில், அதாவது துறைமுகத்தில் இஸ்ரேல் தாக்கிய எதிர்த்தாக்குதலில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நஷ்டத்தை தந்து விடுகிறோம். ரொம்ப முக்கியம், ஏற்பட்ட இழப்புகளுக்கு நஷ்டத்தை தந்துடும். உங்களுக்கு அங்கே ஏற்பட்ட எலக்ட்ரிசிட்டி அவுட்ரேஜுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி தந்துடும், எல்லாம் தந்துடும், அதுக்கு காம்பன்சேஷனும் தரோம், நீங்கள் இஸ்ரேலை தாக்குவதை நிறுத்துங்கள் என்று. இது ஜோர்டான்ல இருந்து நிறைய பேருக்கு, சவுதி அரேபியாவில் இருந்து நிறைய போயிருக்கு இந்த மெசேஜ். சவுதி அரேபியாவுக்கு நேற்று அமெரிக்கா $2.8 பில்லியன் இராணுவத்தை கொடுத்துருக்கு, ஆயுதங்களை கொடுத்துருக்கு. எதுக்குன்னு தெரியல. இவன் எதுக்கு லட்சக்கணக்கான கோடிகளுக்கு ஆயுதத்தை வாங்குகிறான் என்று தெரியவில்லை. ஒருவேளை சவுதியில் பதுக்கி வச்சு நிலைமை ரொம்ப கட்டுக்கடங்காமல் போகும்போது இஸ்ரேலை தாக்கலாம் என்று அமெரிக்காவின் திட்டமாகவும் இருக்கலாம்.
இப்போ சவுதியில் இருந்தும் ஜோர்டானில் இருந்தும் இன்னும் கல்ஃப் கண்ட்ரிஸ்ன்னு பொதுவாக சொல்கிறாங்க, குறிப்பிட்டு சொல்லவில்லை. அங்கே இருந்தோம் அமெரிக்காவில் இருந்தோம் நீங்கள் ஹவுத்தீஸ் வந்து இஸ்ரேலை தாக்கக்கூடாது என்று மடிப்பித்து கேட்டு இருக்கிறார்கள். எல்லா மெசேஜையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டாங்க. காசாவில் முற்றுகையும் உங்கள் போரையும் இனப்படுகொலையை நிறுத்தாத வரைக்கும் நாங்கள் என்ன அழிவு ஏற்பட்டாலும் இஸ்ரேலை தாக்குவதை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இவ்வளவு உறுதியோடு அந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆனனால இருக்காங்க. வேற எவனா பொத்துன்னு விழுந்துருப்பான். லாபம் நமக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இழப்பீடு, ரிப்பேர், இன்னும் என்ன வேணாலும் செய்கிறாங்கிறான், இங்கே விழுந்திருப்பாங்க. அடுத்தது ஈராக்கிய ரெசிஸ்டன்ஸு, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோன்ட்டு இலியாட் போட்டினுடைய இம்பார்ட்டன்ட் டார்கெட்டுன்னு சொல்லுவார். முக்கியமான ஒரு இடத்தை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. துருக்கி ஒரு புதிய அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. ஹமாஸை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், ஆனால் ஆஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் பாலஸ்தீனத்தில் உள்ள ஒரு அரசியல் கட்சியை அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. முஸ்லிம் நாடுகளிடையே இவ்வளவு தாமதம். அடுத்தது லண்டனில் மக்களெல்லாம் சேர்ந்து நேற்று நத்தியான்ஹூ இங்கே வந்த நேரத்தில் பிரிட்டனுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் ஆஃபீஸை முற்றுகையிட்டு ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுப்பதை நிறுத்துங்கள் என்று கோஷமிட்டு இருக்கிறார்கள். லேபர் பார்ட்டி வந்த பிறகு மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்த்தோம். காசாவை மையப்படுத்தி காசாவை பற்றி ப்ரோ பாலஸ்தீனியன் டிக்ளரேஷன் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அறிக்கைகளை விட்டதனால்தான் அவர்கள் ஆட்சிக்கு வர முடிந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தடுமாறார்கள் என்றே தெரிகிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.